இந்த வீடியோ உங்களில் பலருக்கும் போரிங்கான சப்ஜெக்டாக இருக்கலாம். நம்ம சேனலில் 100 to 200 வியூஸ் கூட போகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த தலைமுறையோட நல்வாழ்வை தேடி ஆராய்ச்சி செஞ்சு தான் ஆகணும். யுனிவர்சிட்டி ஆஃப் நியூ மெக்சிகோவோட ஒரு ரீசெண்ட் ரிசர்ச் ஆர்டிக்கலில் உங்கள் மூளையில் 7 கிராம் பிளாஸ்டிக் இருக்குது, அதாவது ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதான் உண்மை. குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய உறவோட ஆதாரம் நஞ்சுக்கொடி. இந்த தொப்புள் கொடியில் மைக்ரோ ஆர் நானோ பிளாஸ்டிக் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா நம்மளால் நம்ப முடியுதா? கடந்த 8 வருஷத்தில் நம்ம மூளையில் அக்யூமுலேட் ஆகிற மைக்ரோ பிளாஸ்டிக்கோட அளவு 50% அதிகமாக இருக்குது. நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்கிற அக்கா, அண்ணே, நீங்கள் சுவாசிக்கிற காற்று குடிக்கிற தண்ணியில் இருந்து வருதே, எப்படி இதை தடுக்கிறது? 2025 உலக அளவில் இருக்கிற இதோட உற்பத்தி 506 மில்லியன் மெட்ரிக் டன். ஆனால் 2040 இது 736 மெட்ரிக் டன்னாக மாறுறதுக்கு, அதாவது 40% க்ரோத் இருக்கும்னு ப்ரெடிக்ஷன் சொல்லுது. இதை நீங்களும் நானும் வேணும்னு பயன்படுத்தலை, ஆனால் நமக்கே தெரியாமல் திணிக்கப்படுது. ஏன்னா உலக அளவில் இது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். இந்த பிளாஸ்டிக் 1950களில் பயன்பாட்டுக்கு வந்தாலும் 1970களில் இருந்தே பிளாஸ்டிக் பேன் கோஷம் இருக்குது. நம்ம கையில் பிளாஸ்டிக் பேகு, கூடவே நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் பாலியஸ்டரோட